தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மெருகேத்தி வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் என்று மத்திய அரசு மாற்றியுள்ளது. இந்த புதிய திட்டத்தில் உள்ள பயன்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். குறைந்தபட்சம் 100 நாள்கள் வேலை என்று இருந்ததை 125 நாட்களாக அதிகரித்துள்ளது. விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை என்ற குறையை போக்கும் வகையில் விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் ஆண்டுக்கு 60 நாள்கள் திட்டம் செயல்படுத்தப்படாது. 15 நாட்களுக்கு ஒரு முறை சம்பளம் என்பதை இப்போது வாரம் ஒரு முறை என்று மாற்றியுள்ளது. குறிப்பிட்ட காலத்தில் கூலி வழங்கப்படாவிட்டால் இழப்பீடும் சேர்த்து வழங்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் ஒரு நாளைக்கு 240 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீர் தொடர்பான பணிகள், நீர்நிலை பாதுகாப்பு, கிராமப்புற உள்கட்டமைப்பு, வாழ்வாதாரம் தொடர்பான உள்கட்டமைப்பு, பேரிடர் தடுப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்த திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெறும். நிர்வாக செலவின உச்சவரம்பு 6% என்பதிலிருந்து 9% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மேம்பட்ட பணியமர்த்தல், பயிற்சி, தொழில்நுட்ப திறன், கள அளவிலான பணிகள் ஆகியவை எளிதாகும். இப்படி மக்களுக்கு உதவும் வகையில் மேம்படுத்தியுள்ளதை தான் திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் எதிர்க்கின்றனர்.